அதிர்வு அரசியல் நேரடி கலந்துரையாடல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். குறிப்பாக இம்முறை உங்களுடைய முதலமைச்சர் தெரிவு என்கிற விவகாரத்தில் கட்சி நீண்டதொரு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியிருந்தது. பல பிளவுகளை சந்திக்க வேண்டி ஏற்பட்டு விடுமோ என்றொரு சூழ்நிலையில் கடைசியாக நீங்கள் மட்டக்களப்புக்கு கிழக்கு மாகாணத்துக்கான முதலமைச்சர் பதவியை கொடுத்திருக்கிறீர்கள். குறிப்பாக எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருந்தது முஸ்லிம் காங்கிரசினுடைய வாக்கு வங்கி அதிகளவில் இருப்பது அம்பாறை மாவட்டத்தில். அவ்வாறு இருக்கிற பட்சத்தில் அம்பாறை மாவட்டத்திற்கு அந்த முதலமைச்சர் பதவியை வழங்காமல் நீங்கள் மட்டக்களப்புக்கு அந்த முதலமைச்சர் பதவியை பெற்றுக் கொடுத்திருக்கிறீர்கள். இந்த சூழ்நிலையில் ஒரு அரசியல் சித்து விளையாட்டு கூட நடந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே சூழ்நிலையில் இதில் கட்சியினுடைய தலைமைதான் இறுதி முடிவு எடுக்க வேண்டும் என்ற ஒரு நிலை வந்த பொழுது அதில் உங்களுடைய அரசியல் சாணக்கியமும் எடுபட்டிருக்கும். அந்த ரகசியத்தை கொஞ்சம் கூற முடியுமா? இதில் ரகசியம் எதுவும் கிடையாது. இந்த கட்டத்தில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் 7 உறுப்பினர்களையும் ஒன்றாக வைத்திருப்பதும் அதே நேரம் ஏனைய கட்சிகளிலிருந்தும் நாங்கள் ஒரு முதலமைச்சரை தெரிவு செய்வதற்கான ஆதரவை தரக்கூடிய உறுப்பினர்களை எங்களுக்கு சார்பாக கொண்டு வருவதிலும் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியிருந்தது. அதிலே நிந்தவூரைச் சேர்ந்த சகோதரர் ஆரிஃப் சம்சுதீன் ஏற்கனவே கடந்த தேர்தலின் பொழுதே எங்களோடு இணைந்து கொண்டிருந்தார். அவரை தொடர்ந்து இப்பொழுது மட்டக்களப்பு மாவட்டத்திலும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் உடைய கரங்களை பலப்படுத்துகிற முயற்சிகளில் ஏனைய உறுப்பினர்கள் எங்களோடு ஒத்த கருத்தோடு அந்த உடன்பாட்டுக்கு வந்திருக்கிறார்கள். இந்த தீர்மானத்தில் மிக முக்கியமாக இருந்தது அடுத்து வருகிற பாராளுமன்ற தேர்தலில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸுக்கு திருகோணமலை அம்பாறை மாவட்டங்களில் இருக்கிற சவால்களை விடவும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் மிக கூடிய ஒரு சவாலை சந்திக்க வேண்டிய நெருக்கடி ஏற்படும் என்பதை முன்கூட்டியே நாங்கள் அறிந்து வைத்திருந்தோம். அதை நாங்கள் முறியடிப்பதற்கு இந்த கட்சியை வெற்றி கெட்டுச் சொல்லக்கூடிய ஒரு முடிவுக்கு நாங்கள் வந்தாக வேண்டியிருந்தது. அந்த முயற்சியில் இப்பொழுது முஸ்லிம் காங்கிரஸ் ஏறாவூரை முழுமையாக ஒற்றுமைப்படுத்துவதும் குறிப்பாக கல்குடா தொகுதியில் நல்ல அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வேட்பாளரை அறிமுகப்படுத்துவதும் காத்தாங்குடியிலும் அரசியல் செல்வாக்கு மிக்க ஒருவர் களமிறக்குவதும் போன்ற விஷயங்களில் இப்பொழுது நாங்கள் வெற்றி கண்டிருக்கிறோம். அதை அடிப்படையாக வைத்து தீர்மானத்தை எடுத்தாலும் அம்பாறை மாவட்டத்துக்கு அது வழங்கப்படுகிற போது ஒரு முதலமைச்சர் பதவியின் பாதி பங்கை அவர்களுக்கு கொடுப்பதை விடவும் முழு பங்கையும் அனுபவிக்கிற சந்தர்ப்பம் நிச்சயமாக அடுத்த கட்டமாக வரும். அதற்காக இந்த கட்டத்தில் கட்சியின் நன்மை கருதி அதே நேரம் இந்த அணியில் ஒரு சிலருக்கு இது அதிருப்தியான விஷயமாக ஆரம்பத்தில் தென்பட்டாலும் ஒருவரை தவிர 6 பேர் அதை முழுமையாக அங்கீகரித்திருந்தார்கள். ஒருவர் மாத்திரம் கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்தினாலும் அவரும் தலைமையின் நியாயங்களை ஈற்றில் ஜீரணிக்க வேண்டிய ஒரு நிலையில் தன்னுடைய முடிவை மாற்றிக்கொண்டிருக்கிறார். எனவே மொத்தத்தில் இதைவிடவும் ஒரு மாற்று முடிவுக்கு வருவதன் மூலம் கட்சி பாரிய வித்தியாசமான நன்மைகளை அடைந்திருக்கலாம் என்று ஏதாவது சமன்பாட்டை யாராவது காட்ட முற்படுவார்கள் இருந்தால் அதிலே பெரிய ஒரு வித்தியாசத்தை பார்க்க முடியாது. எனவே என்னை பொறுத்த மட்டில் இது நேர்மையாக எடுக்கப்பட்ட ஒரு முடிவு. அனைத்து
சாத்தியப்பாடுகளையும் தகுதி சம்பந்தமான விஷயங்களையும் இன்னும் ஒப்பு நோக்கி பார்க்கிற போது என்றால் கட்சி எடுக்கிற முடிவை அனைத்து மட்டங்களிலும் நாங்கள் நியாயப்படுத்த வேண்டும். அல்ஹாஃபில் பொறியியலாளர் நசீர் அகமட் சில காலம் கட்சிக்கு வெளியிலே இருந்தவர் என்ற காரணத்தினால் அவர் குறித்த விமர்சனங்கள் கொஞ்சம் காட்டமாக இருந்து வந்திருக்கிறது. ஆனால் கட்சிக்குள்ளே ஒருவர் வந்ததன் பிறகு அவர் குறித்த இவ்வாறான விமர்சனங்களுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுப்பதை விடவும் அந்த கட்டத்தில் அவரை பொறுத்த மட்டிலும் மட்டக்களப்பிலே இருந்த கட்சியின் அரசியல் பலவீனம் அவருக்கு வாய்ப்பாக அமைந்தது என்பதையும் அவர் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதையும் அவரிடத்திலே நான் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் கூறியிருந்தீர்கள், ஒரு ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசினுடைய ஒரு முதலமைச்சர் பதவியினை எடுப்பது என்பது காலோசிதமானது. அதே சந்தர்ப்பத்தில் சர்வதேச ரீதியாகவும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸை தாங்கி பிடிக்கின்ற ஒரு விடயமாக அது இருக்கும் என்ற அடிப்படையில் நீங்கள் கூறியிருந்தீர்கள். அதே சந்தர்ப்பத்தில் கடந்த மாகாண சபை தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு, ஐக்கிய தேசிய கட்சி, ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் இணைந்து ஒரு ஆட்சி அமைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருந்தது. தமிழ் தேசிய கூட்டமைப்பும் கூறியது 5 ஆண்டுகளுக்கு நீங்கள் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசினுடைய ஒருவரை முதலமைச்சராக வைத்துக் கொள்ளலாம் என்ற ஒரு கருத்து நிலவியது. அதே சந்தர்ப்பத்தில் நீங்கள் தேர்தலிலும் அப்போதைய அரசுக்கு எதிராக வாக்கு கேட்டிருந்தீர்கள். ஒருவேளை அப்பொழுது இருந்த இனவாத பிரச்சனைகளோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது சிறுபான்மை சமூகத்தின் பலத்தை காட்டுகிற ஒரு சந்தர்ப்பமாக அது மாறியிருக்கும், நீங்கள் அவ்வாறு ஒரு முடிவுக்கு வந்திருக்கும் பட்சத்தில். ஆனால் அதற்கு மாற்றமாக நீங்கள் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்போடு ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்து ஒரு முதலமைச்சராக 2.5 ஆண்டுகள் நீங்கள் பிரித்து கொண்டீர்கள். இந்த முடிவு குறித்து உங்களுடைய நிலைப்பாடு ஏன் அந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் ஒரு அவ்வாறு ஒரு முடிவுக்கு வரவில்லை? 2.5 ஆண்டுகளை விடவும் 5 ஆண்டுகள் என்பது பெரிய, அது முதலமைச்சர் என்ற அந்த பதவிக்குத்தான் இப்பொழுது 2 கட்சிகளுக்கு இடையில் பிளவு ஏற்பட்டிருக்கிறது. அவர்கள் அவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கிய பொழுது ஏன் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் புறக்கணித்தது? சரியான முடிவுகளை சரியான சந்தர்ப்பத்தில் தான் எடுக்க வேண்டும். நீங்கள் சொல்வது சரியான முடிவாக இருக்கலாம், ஆனால் பிழையான சந்தர்ப்பத்தில் அந்த முடிவை நான் எடுத்திருந்தால் அது மிக பிழையான முடிவாக போயிருக்கும். நீங்கள் சொல்லுகிற மாதிரி 2.5 வருடங்கள் தானே எடுத்தீர்கள், இதை ஏன் 5 வருடமாக, அதுவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சகலதையும் தருகிறோம் என்ற நிலையில் ஏன் இதை எடுக்கவில்லை என்று கேட்டது நான் சொல்லுகிற ஒரே ஒரு பதில், நான் தமிழ் தேசிய கூட்டமைப்போடும் ஐக்கிய தேசிய கட்சியோடும் சேர்ந்து ஆட்சி அமைத்திருந்தால் 2.5 மாத காலம் கூட ஆட்சி செய்திருக்க முடியாது. அந்த மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கம் கொஞ்சம் பேரை விலக்கி வாங்கியாவது சரி ஆட்சி வீழ்த்தியிருப்பார்கள் என்பதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இருக்கவில்லை. சற்று இணங்கி போவதன் மூலம் வருகிற பெரிய ஆபத்துக்களை தடுக்கலாம் என்பதற்காக கொஞ்சம் பதுங்கி பாய்வது என்ற ஒரு முடிவோடு தான் நாங்கள் அந்த விஷயங்களுக்கு இணங்கினோம். அது மாத்திரமல்ல, அவ்வாறு இணங்கியதன் மூலம் அவ்வாறு நாங்கள் செய்திருந்தால் இந்த ஆட்சி மாற்றம் கூட சாத்தியமாக இருக்காது. ஏனென்றால் சிங்கள மக்கள் மத்தியில் அதை ஒரு பெரிய தீவிர பிரச்சாரமாக கொண்டு போய் சில நேரம் பக்குவமில்லாத சில முடிவுகளின் மூலம் என்னை பொறுத்த மட்டில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் அண்மையில் வடக்கிலே நிறைவேற்றியிருக்கிற தீர்மானம் ஒரு அவ்வளவு சாணக்கியமான ஒரு தீர்மானம் என்று சொல்ல முடியாது. ஒரு காட்டமான ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டோம், அதிலே எங்களுடைய புலம்பெயர் சமூகத்தை திருப்திப்படுத்துகிறோம் என்ற அடிப்படையில் அந்த தீர்மானம் வந்தாலும் ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்துவிட்டு அந்த ஆட்சி மாற்றம், அதுவும் நல்லாட்சிக்கான இந்த தருணம், அதை அதிலும் ஒரு பாராளுமன்ற தேர்தலை எதிர்நோக்குகிற நிலையில் சிங்கள தீவிரவாதிகளுக்கு தீனி போடுகிற வேலையை தமிழ் தேசிய கூட்டமைப்பு செய்வது மிகவும் ஆபத்தானது. இந்த ஆபத்தான அரசியலை எங்களை முதலமைச்சராக வைத்து அதிலும் அவர்களுடைய பகடைகளாக நாங்கள் இருக்கிற நிலையில், என்றால் எல்லா அமைச்சுக்களையும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னாலும் அவர்களுடைய ஒரு அவர்களால் ஆட்டுவிக்கப்படுவர்களாக
நாங்கள் அந்த ஆட்சியை செய்திருப்போம். அந்த நிலை அவ்வளோ ஆரோக்கியமாக இருந்திருக்க மாட்டாது. நாங்கள் எடுத்த முடிவினால்தான் வடக்கிலே தேர்தலே நடந்தது என்று சொல்ல வேண்டும். நாங்கள் தப்பித்தவரை தமிழ் தேசிய கூட்டமைப்போடு ஆட்சி அமைத்திருந்தால் மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கம் வடக்கு தேர்தலை நடத்தியே இருக்க மாட்டாது. ஏனென்றால் கிழக்கையும் வடக்கையும் இணைத்து இவர்கள் ஈழம் அமைத்து விடுவார்கள் என்ற ஒரு பூச்சாண்டியை காட்டி வடக்கு மக்களின் ஜனநாயக உரிமையையே முழுமையாக குழி தோண்டி புதைத்திருப்பார்கள் என்ற ஒரு நியாயம் இருக்கிறது என்பதை நான் சொல்லியாக வேண்டும். உங்களுக்கு நேரமாகிறது என்பதை சொல்லி வருகிறார்கள். எனவே முடித்துக் கொள்வது நினைக்கிறேன். இன்னும் சொற்ப நிமிடங்களில் நாங்கள் முடித்துக் கொள்ளலாம். அதற்கு முன்பாக இந்த ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய ஸ்தாபக தலைவருக்கும் தற்போதைய தலைவருக்கும் இடையில் சில முடிவுகளை எடுக்கின்ற விஷயத்தில், மக்களுக்கு சேவை செய்கின்ற விஷயத்தில் வேறுபாடுகள் இருப்பதாக கட்சியினுடைய சில போராளிகள் சில நேரங்களில் கருத்து கூறியிருக்கின்றார்கள். என்ன இந்த தலைமை இன்னும் இது தொடர்பில் ஒரு முடிவெடுக்கவில்லை என்றெல்லாம் சிலர் கூறுகின்றார்கள். ஆனால் அஷ்ரஃப் அவர்கள் செய்ததை போன்று சமூகத்துக்கென்று இவர் எதையும் செய்யவில்லையே, ஒரு அமைச்சு பதவி எடுத்துக்கொண்டு அதனூடாக சேவை எதுவும் இடம்பெறவில்லை என்று ஒரு மனத்தாங்கல் அவர்கள் மத்தியில் இருக்கிறது. இந்த நிலையில் இப்பொழுது உங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு அமைச்சு பதவி கிடைத்திருக்கிறது. நீங்கள் அவ்வாறான சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதற்கு ஏற்பட்ட அரசியல் சூழ்நிலைகள், சில புறக்காரணிகள் கூட காரணமாக இருந்திருக்கலாம். இப்பொழுது ஒரு சிறந்த நிலைமை காணப்படுகிறது. உங்களுடைய அமைச்சு பதவியினூடாக சமூகம் சார்பாக எதிர்வரும் காலங்களில் சிறந்த முடிவுகளை, சிறந்த சேவையினை செய்வீர்களா என்று நான் கேட்கிறேன். இல்லை, கிடைத்திருக்கிற அமைச்சு பதவி நிறைய சேவை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இதற்கு முன்பும் இருந்த அமைச்சு பதவிகளில், குறிப்பாக ஐக்கிய தேசிய கட்சியோடு இருந்தபோது கப்பல் துறை, கிழக்கு அபிவிருத்தி போன்ற அமைச்சுக்கள் கிடைத்தாலும் சமாதான பேச்சுவார்த்தைகளை முன்னிறுத்தி சர்வதேச சமூகத்தின் பாரிய நிதியுதவி கிட்ட வேண்டும் என்பதற்கான ஒரு முயற்சியை செய்து கொண்டிருந்த நிலையில்தான் 2.5 வருட காலத்திலே ஆட்சி முடிவுக்கு வந்தது. எனவே அபிவிருத்திக்கான திட்டமிடலை சரிவரச் செய்வதற்கான கால அவகாசம் இருக்காமல் பாராளுமன்றம் கலைந்து விட்டது. அதற்கு பிறகு மஹிந்த அரசாங்கத்தோடு பிச்சை வேணாம் நாயப்புடி என்ற அரசியலை செய்து அவர்களோடு எதிர்த்துவிட்டு இணைகிற நிலையில் எங்களை மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு தொடர்ந்தும் நடத்தினார்கள் என்பதனால் பாரியதையும் செய்ய முடியாது விட்டாலும் கட்சியை பாதுகாப்பதற்கான அந்த அரசியலை நாங்கள் செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. இப்பொழுது நாங்களாக உருவாக்கிய அரசாங்கம் கொஞ்சம் கனதியான அமைச்சு பதவியை தந்திருக்கிறது. அந்த நிலையில் பாராளுமன்ற தேர்தலிலும் ஒரு இன்னும் உறுதியான அரசாங்கம் அமைகிற நிலையில் நிச்சயமாக பல விஷயங்களை செய்ய முடியும். இந்த 100 நாட்களோடு சேர்த்து ஒரு சில விஷயங்களை ஆரம்பிக்கலாம் என்று திட்டமிட்டிருக்கிறோம். அதே சந்தர்ப்பத்தில் கடைசியாக ஒரு பாராளுமன்ற தேர்தல் வர இருக்கிறது. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய தலைவர் எந்த மாவட்டத்தில் போட்டியிடுவார் என்றொரு கேள்வி எப்பொழுதும் ஒரு தேர்தல் வருகிற பொழுது இடம்பெறுகின்ற விடயம். கண்டி மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி நீங்கள் பல தேர்தல்கள் போட்டியிட்டாலும் கண்டி மாவட்ட மக்களுக்கு உங்களால் ஒரு சேவையும் இடம்பெறவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது. அவ்வாறொரு நிலைமை மீண்டும் ஏற்படுமா? நீங்கள் கண்டி மாவட்டத்தில் போட்டியிடுவீர்களா? அல்லது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினை பொறுத்தவரையில் ஐக்கிய தேசிய கட்சியினுடன் கூட்டமைத்து ஒரு ஆட்சிக்கான வழிவகையினை செய்வீர்களா? அல்லது கிழக்கில் தமிழ் தேசிய கூட்டமைப்போடு இணைந்து செயற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? அல்லது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியோடு மீண்டும் கிழக்கில் இப்பொழுது இணைந்திருப்பதைப் போல மீண்டும் இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசும் தலைவரும் எவ்வாறு எதிர்கொள்ளப் போகின்றது? இந்த தேர்தல் கூட்டை நாங்கள் வடகிழக்கு வெளியில் பிரதிநிதித்துவங்களை கூட்டிக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் ஐக்கிய தேசிய கட்சியோடு சேர்ந்து செய்வதுதான் கூடுதலான நன்மைகளை கொண்டு வரும் என்று தொடர்ந்தும் நம்புகிற ஒரு கட்சியாக இருந்து வந்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் பெரும்பாலும் அவ்வாறான ஒரு தீர்மானத்துக்கு தான் நாங்கள் வர முடியும். நான் எங்கு போட்டியிடுவது என்ற தனிப்பட்ட தீர்மானத்தை நான் முன்கூட்டியே அறிவிப்பதும் இல்லை. அது சம்பந்தமாக இன்று கூட எனக்கும் எங்கு போட்டியிட வேண்டும் என்ற தெளிவும் இல்லை. ஆனால் முதல் தெரிவு கண்டியாகத்தான் இருக்கும் என்பது இதில் எந்த ஐயமும் இருக்க முடியாது. ஏனென்றால் சொந்த மாவட்டம், என்னால் இயன்றதை செய்திருக்கிறேன். நான் பெரிதாக பேசிக்கொள்வதற்கு எதுவும் இல்லாவிட்டாலும், ஆனால்
கட்சிக்கு சவால் என்று ஏதாவது ஒன்று கடைசி நேரத்தில் வந்தால் அது எங்கு இருந்தாலும் பரவாயில்லை, அங்கு போய் களமிறங்குகிற வேலையை செய்கிற சில கஷ்ட நிலைமைகள் எனக்கு ஏற்படுவதுண்டு. அந்த நேரத்தில் நான் தயக்கம் காட்டுவது கிடையாது. எனவே எங்காவது இடத்திலே யாராவது கட்சிக்கு கழுத்தறுப்பு செய்கிற நிலைமை கடைசி நேரத்தில் நடந்தால் கொஞ்சம் இந்த ஒரு பரிச்சார்த்த முயற்சியை தலைமைதான் இறங்கி பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு கட்டம் வருகிற போது அதை செய்வதற்கு நான் தயங்குவதில்லை. எனவே அடுத்த தேர்தலிலும் ஏதாவது அப்படி ஒன்று எங்காவது நடக்குமாக இருந்தால் அதற்கு நான் பகரமாக போய் இந்த வேலையை செய்ய வேண்டி வரும். தவிரவும் கொஞ்சம் வித்தியாசமாக வேறு ஏதாவது ஒரு மாவட்டத்துக்கு நான் போகலாம், அதற்கும் சாத்தியப்பாடுகள் இல்லாமல் இல்லை. அதே சந்தர்ப்பத்தில் கடைசியாக ஒரு கேள்வி. நுவா என்ற ஒரு கட்சி இருந்தது. தலைவர் அஷ்ரப் அவர்கள் கூட இந்த ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸுக்கு குட் பை என்று சொல்லிக்கொண்டு தான் போனதாக எல்லோரும் கூறுகின்றார்கள். இந்நிலைமையில் தொடர்ச்சியாக ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் மீது ஒவ்வொரு தேர்தல் காலங்களிலும் பொதுவாக ஏதேனும் கோரிக்கைகள் முன்வைக்கப்படுகின்ற பட்சத்தில் இனவாத சாயம் பூசப்படுகிறது. ஒரு நெருக்கடியினை எதிர்கொள்கிற ஒரு கட்சியாக இந்த கட்சி இருந்து வருகிறது. ஏன் ஒரு தேசிய ரீதியில் ஒரு முக்கியத்துவம் பெறுகிற, அனைத்து இன மக்களையும் அரவணைத்து செல்கிற, இன்னும் ஏனைய மக்களையும் பிரதிநிதிகளையும் ஏனைய சமூகங்களைச் சேர்ந்த பிரதிநிதிகளையும் இணைத்துக் கொள்கிற ஒரு கட்சி தொடர்பில் உங்களுக்கு இதன் நிலைப்பாடு இருக்கிறதா? இல்லையெனில் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் என்ற இந்த கட்சியின் ஊடாகவே தொடர்ந்தும் பயணிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை இருக்கிறதா? மறைந்த தலைவரும் இந்த நுவா என்கிற நேஷனல் யூனிட்டி அலையன்ஸ் தேசிய ஐக்கிய முன்னணி என்ற கட்சியை ஸ்தாபித்த போது பெயர் மாற்றத்தை பெரிதாக நான் அங்கீகரிக்கவில்லை. தலைவர் எனக்கு தேசிய ஐக்கிய முன்னணியில் தான் தேர்தல் கேட்கப் போகிறோம் அல்லது முஸ்லீம் காங்கிரஸ் உடைய அரசியலை கொஞ்சம் முடக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்துக்கு வந்தபோது என்னை அதற்காக இணங்க வைப்பதற்கு நீண்ட நேரம் அவர் என்னோடு பேச வேண்டியிருந்தது. ஆனால் ஈட்டிலே நான் உடன்பட்டது மாத்திரமல்ல, தேசிய ஐக்கிய முன்னணியில் முதலாவது பாராளுமன்றத்துக்கு போனவன் என்ற அடிப்படையில் அது மரச்சின்னத்தில் கண்டி மாவட்டத்திலே நான் 18,000 வாக்குகள் அளவில் நீங்கள் பெற்ற இல்லை நான் 33,000 வாக்குகள். அந்த தேர்தல் ஒரு கடுப்படியான ஒரு சந்தர்ப்பம். தோற்றதாக கூட முன்கூட்டிய சில அறிவுறுத்தல்கள் வந்திருந்தன. ஆனால் முஸ்லீம் காங்கிரஸுடைய அடையாளத்தை நாங்கள் வேறு ஏதாவது ஒரு பொதுவான கட்சி பெயரில் செய்தால் என்ன என்ற விஷயம் அடிக்கடி பேசப்படுகிற விஷயம். தேசிய ஐக்கிய முன்னணி என்பது முஸ்லீம் காங்கிரஸின் இன்னும் ஒரு முகம். அதை எல்லோரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். வேறு ஒரு சில புதிய காளான் தலைமைகள் அதற்கு சொந்தம் கொண்டாடுகிற மாதிரி அறிக்கை விடுகிறார்கள். ஆனால் ஒரு காலமும் அந்த கட்சியை வேறு யாரும் பறிப்பதற்கு இடம் கொடுக்க மாட்டோம். தேவைப்படுகிற போது அந்த கட்சி பெயரிலே நாங்கள் களமிறங்குவோம். சரி, நன்றி அமைச்சர் அவர்களே. இன்றைய தினம் நாங்கள் அதிர்வு நிகழ்ச்சியினூடாக ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசினுடைய தேசிய தலைவரும் அமைச்சருமான ரவுஃப் ஹக்கீம் அவர்களோடு பேசுகிறதும், குறிப்பாக பல்வேறு விடயங்கள் தொடர்பில் பேசுவதற்கான சந்தர்ப்பம் இருந்தாலும் கூட நேரம் போதாமையின் காரணமாக ஈற்றொரு தினத்தில் இது தொடர்பில் நாங்கள் பல்வேறு கேள்விகளை முன்வைப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். இத்தோடு நாங்கள் எமது அதிர்வு நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம். நன்றி அமைச்சர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு நன்றி. வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் மீண்டும் நாங்கள் சந்திப்போம். வணக்கம்.